கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எவற்றுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தைக்கு கை கொள்ளாதபடி இருக்குவதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறித்து பார்த்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், கர்த்தரில் அன்பு கூறும்படி நாம் எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவருடையவர்களாகிய நாமும் அவர் நம்மில் அன்பாயிருக்கிறது போல நாமும் அவர் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. யோசுவா 23வது அதிகாரம் 11வது வசனம் வார சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட அன்புடையவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டியவர்களாக, நாம் அவர் எவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாம் அன்பு கூற வேண்டியது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம். உபாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அது அவர்களுக்கு கட்டளையாக இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் முழு ஆத்மா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அண்ணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், முழுமையாக நாம் அவரை நேசிக்க வேண்டும், முழுமையாக நாங்கள் அவரை அன்பு கூற வேண்டும். முழுமையான அன்பு அவர் மேல மாத்திரம் நம்ம வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று 18வது சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான். ஆக அவன் சொல்லுகிறான், நான் என் பலன் கர்த்தாவே, நீங்க தான் என்ன பலன், நான் உள்ள அன்பா இருப்பேன் என்றா 33வது சங்கீதம் 23வது வசனம் இவ்வாறு எங்களுக்கு அங்கே சொல்லுகிறது. 31வது சங்கீதம் 23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஆமேன். அப்ப நாம் உண்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். பரிசுத்தவான்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். நாம் அன்பாயிருக்க வேண்டும். நம்முடைய நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கின்றார். அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு புயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, ஆனால் அன்பு ஒரு நாளும் நம்மளை விட்டு ஒழியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரமற்ற அன்பு. நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்புள்ள ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். எவ்வளவு அன்பு வருகிறோம், அவ்வளவு அதிகமாக அவர்கள் இன்னும் அதிகமாக நேசிப்பார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த மாலை வேளை காலை வேளை நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பிலே நிறைவோம். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நேசிப்போம். God bless you all.